தனியார் நிறுவனம் குறைந்த விலையில் நிலம் வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தவணை முறையிலும் குறைந்த விலையிலும் நிலம் வாங்கி தருவதாக கூறி ஜேபிஜே நிறுவனம் விளம்பரம் செய்திருந்தது. இதனை நம்பி முதலீடு செய்த ஏராளமானோர் போலியான ஆவணங்கள் மற்றும் போலியான நிலங்கள் மூலம் ஏமாற்றப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜேபிஜே நிறுவன அலுவலகத்தை வாடிக்கையாளர்களும் ஏஜென்ட்களும் நேற்று முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். பல நூறு கோடி ரூபாயை ஜேபிஜே நிறுவனம் மோசடி செய்துள்ளதாக புகார் கூறப்பட்டுள்ளது. ஜேபிஜே ப்ரொமோட்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பணம் கட்டணும்னு சொன்னாங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கட்டுறதுக்கு நான் வந்து 10,000 ஒரு மாசம் கொடுத்துட்டு 2 மாசம் வந்து 35,000 கொடுத்து டோட்டலாவே 2,50,000 கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க 2,50,000 கொடுக்கும்போது கொடுத்துட்ட பிறகு நீங்க வந்து வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக அவங்க ஆபீஸ் அப்ரோச் பண்ணும்போது 4 மாசம் அதுவும் இருக்கேன். யாருமே எனக்கு எதுவுமே எனக்கு ஆன்சர் பண்ணல. போன ஜனவரியில 1,02,000 ரூபாய் பணம் கட்டேன். மொத்த அமௌண்ட் கட்டிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா செல்லாதுன்னு சொல்லி இப்ப லெட்டர் அனுப்பிச்சுட்டாங்க. லெட்டர் அனுப்பிச்சு 6 மாசம் ஆகுது. இன்னும் சரி செஞ்சு தரல. அதுக்குதான் இப்ப கொடுத்துருக்கோம். செக் போட்டா ரிட்டர்ன் வருது. எல்லா போலீஸ் எல்லாம் செக் அதோட ரிட்டர்ன் எல்லாமே செக் போட்டா ரிட்டர்ன் வரனாங்க வரவே இல்லை. கேட்டா அப்படிப்பட்ட பணமே இல்லைங்க. அப்படி யாரும் போறவே இல்லை. உங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. அப்படிலாம் வரும். இந்த மோசடி புகார் தொடர்பாக ஜேபிஜே நிறுவன அதிபர் ஜஸ்டின் தேவதாஸ் பெங்களூரில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 108 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் கங்கண சூரிய கிரகணம் இந்தியாவிலேயே ராமேஸ்வரத்தில் தான் முழுமையாக தெரியும்.